ராஜேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலத்தில் அணு உலையில் கசிவு, ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். இந்திய கலாச்சார பாரம்பரியத்தால் பெருமை கொள்ள வேண்டும். தில்லி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சட்டம் இயற்றும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது, உச்சநீதிமன்றம் கருத்து. இந்திய எல்லையில் ஊடுருவியது சீன ராணுவம், 11 வீரர்கள் வந்ததாக தகவல். குஜராத் மாநிலத்தில் உள்ள கக்ரார் அணுமின் நிலையத்தில் அணு உலை ஒன்றில் இருந்து தண்ணீர் கசிந்ததை அடுத்து அவசர நிலை அறிவிக்கப்பட்டு ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். கக்ரபார் அணுமின் நிலையத்தில் 440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் அணு உலைகள் உள்ளன. இங்கு கசிவு ஏற்பட்ட அணு உலை பாதுகாப்பாக மூடப்பட்டதாகவும் பாதுகாப்பு பரிசோதனை மற்றும் உபகரணங்களை பரிசோதிக்க வேண்டியிருப்பதால் அணுமின் நிலையம் மூடப்பட்டு இருப்பதாக இந்திய அணுசக்தி மின்கழக உயர் அலுவலர்கள் தெரிவித்தனர். கக்ரபார் அணு உலை ஊழியர்கள் கதிரியக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பதை அறிய பரிசோதனை செய்யப்பட்டு பின்னரே அவர்கள் தங்களின் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அணு உலை பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளதை சூரத் மாவட்ட ஆட்சியரும் உறுதி செய்துள்ளார். आज सुबह KAPS 1 के प्राइमरी हीट ट्रांसपोर्ट सिस्टम में लीकेज की वजह से KAPS 1 न्यूक्लियर रिएक्टर को शट डाउन किया गया है. நமது கலாச்சாரம் பண்பாட்டை நாம் குறை கூறக்கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாழும் கலை அமைப்பு சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் உலக கலாச்சார விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தில்லி யமுனை கரையில் 7 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடையில் இந்த விழா நேற்று மாலை தொடங்கியது. இதில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். அப்பொழுது கண்கவர் அணிவகுப்பும் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த விழாவை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி கலாச்சார ரீதியாகவும் உலகம் ஒன்றிணைந்துள்ளதாக குறிப்பிட்டார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா உலகத்திற்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தர தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு குறித்து நாம் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். சர்வதேச உறவுகளை மேம்படுத்த இதுபோன்ற ஒரு கலாச்சார திருவிழா மிக முக்கியமானது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். आर्थिक हितों से ही जुड़ी हुई ऐसा नहीं है. दुनिया मानवीय मूल्यों से भी जुड़ सकती है और जोड़ा जा सकता है और जोड़ना चाहिए भी. சட்டம் இயற்றும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணியில் இருக்கும் SC மற்றும் ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு முறையில் பதவி உயர்வு அளிக்கும் வகையில் அது குறித்த தகவல்களை சேகரிக்குமாறு மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடக் கோரி மனுக்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, பிரஃபுல்ல சந்திரபந்த் ஆகியோரை கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தன. இதனை விசாரித்த நீதிபதிகள் சட்டம், விதிகள், வழிமுறைகள் அல்லது இடஒதுக்கீடு தொடர்பான கொள்கையை வகுக்கும் பணியில் இருந்து நீதிமன்றங்கள் விலகி இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தால் சட்டம் இயற்றும்படி உத்தரவு பிறப்பிக்கவும் முடியாது எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கூறியுள்ளனர். அதே சமயம் பெண்கள், குழந்தைகள், சிறை கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் விவகாரத்திற்கு பொருந்தாது என்றும் அது தொடர்பாக நீதிமன்றமே வழிகாட்டுதல்களை வகுக்கவோ அது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றத்தால் முடியும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்தனர்.
காஷ்மீரில் லடாக் பகுதியில் சீன ராணுவத்தினர் 11 பேர் 4 வாகனங்களில் ஊடுருவியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சீன ராணுவத்தை சேர்ந்த 11 பேர் இந்திய எல்லைக்குள் 4 வாகனங்களில் சுமார் 5.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊடுருவி வந்துள்ளனர். இவர்களில் 2 உயர் அலுவலர்கள் அந்தஸ்தை கொண்டவர்கள் என்றும், அந்நிய படையினர் இந்திய எல்லையில் ஊடுருவதை கண்ட இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியதாக தெரியவந்துள்ளது. சீன ராணுவத்தினரும் எதிர் தாக்குதல் நடத்தியதாகவும், இந்த துப்பாக்கிச் சண்டை சில மணி நேரம் நீடித்ததாகவும் தில்லியில் உள்ள பாதுகாப்பு வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளன. 2013ஆம் ஆண்டு இந்திய எல்லையில் சீன ராணுவத்தினர் ஊடுருவியதால் 3 வாரங்களுக்கு மேல் இரு நாட்டு உறவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய கன்னிவெடி தாக்குதலில் தமிழக வீரர் ஒருவர் பலியானார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் முரளிகுடா பந்தா இடையே அமைக்கப்பட்டு வரும் சாலை பணியை மத்திய துணை ராணுவப்படை வீரர்கள் கண்காணித்தபடி ரோந்து சென்றனர். அப்போது மாவோயிஸ்டுகள் நடத்திய கன்னிவெடி தாக்குதலில் கடலூர் மாவட்டம் வடலூரைச் சேர்ந்த ரங்கராகவன் என்பவர் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி இறந்தார். அவரது உடல் சென்னை வழியாக அவரது சொந்த ஊரான வடலூருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் உயர் அலுவலர்கள் உள்பட காயமடைந்த 4 வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இரு திராவிட கட்சிகளை வீழ்த்த மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து கூட்டணியாக செயல்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பொதுவாக ஒவ்வொரு கட்சியும் தங்கள் தலைமையின் கீழ் கூட்டணி அமைய வேண்டும் என நினைப்பது இயல்பு என கூறினார். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே உள்ளதாகவும், இந்த கூட்டணி தொடர்பாக முடிவுகள் ஆலோசித்து எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அவங்கவுங்களுடைய விருப்பப்படி போனால் ஒன்றும் நடக்காது. அதற்கு நேர்மாறாக ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணி ஏற்பட்டாக வேண்டும். அது தமிழக மக்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த கட்சி செயல்படுகிறதோ அந்த கட்சியை மக்கள் மதிக்க ஆரம்பிப்பார்கள். காஷ்மீர், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் பனிச்சரிவு ஏற்படும் சூழல் இருப்பதாக பனிச்சரிவு ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாரமுல்லா, குப்வாரா, பந்திப்பூர், கார்கில், அனந்த்நாக், பூஞ்ச் மாவட்ட பகுதிகளில் 3000 மீட்டருக்கு மேல் உள்ள பகுதிகளில் நடுநிலை பனிச்சரிவு அபாயம் உள்ளதாக ஆய்வு மையம் கூறியுள்ளது. காஷ்மீரில் பார்க்கியான் உள்ளிட்ட பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் குலு, சம்பா உள்ளிட்ட பகுதிகளிலும், உத்தரகாண்டில் உள்ள சமோலி, உத்தரகாசி உள்ளிட்ட பகுதிகளிலும் இதேபோன்ற பனிச்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் யாரும் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அகில இந்திய மருத்துவ அறிவியல் மருத்துவமனை போன்ற இந்திய பாரம்பரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் நாடு முழுவதும் விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் மத்திய ஆயுஷ் துறை இணை அமைச்சர் ஸ்ரீபாத் யஷா நாயக் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் முதல் முறையாக தில்லியில் ஆயுஷ் மருத்துவமனை அமைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 4 மாதங்களுக்குள் மற்ற மாநிலங்களில் இதேபோன்ற மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 150 படுக்கை வசதிகளுடன் கூடிய ஆயுஷ் மருத்துவமனை அமைக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு நிதி உதவி அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தனித்து போட்டியிடும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கட்சிகளுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள். தனித்து போட்டியிடும் முடிவை கட்சிகள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெங்களூரிலிருந்து சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். தனித்து போட்டியிடும் துணிவு பாரதிய ஜனதாவுக்கு உண்டு என்று கூறிய அவர், ஊழல் கட்சிகளை முறியடிக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மாற்று சக்தியாக அத்தனை பேரும் இணைந்து போராடினால்தான் தமிழகத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை ஊழலுக்கு எதிராக அணிதிரள வேண்டும் என்ற கட்சிகள் மறுபடியும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையும்.
சேலத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த இலவச காலணிகளை பறக்கும் படை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதை அடுத்து தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வழங்குவதற்காக தில்லியில் உள்ள தனியார் நிறுவனத்திடமிருந்து 18,000 விலையில்லா காலணிகள் பெறப்பட்டன. இவற்றை மாணவ மாணவிகளுக்கு விநியோகிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் இது பற்றி திமுகவினர் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் புகார் அளித்தனர். தகவல் அறிந்து விரைந்த பறக்கும் படையினர் காலணிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் காலணிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அறையை பூட்டி சீல் வைத்தனர். 343 மூட்டைகள் வந்து அந்த கண்டெய்னரில் இருந்தது. அப்புறம் கண்டெய்னரை கழட்டி பார்க்குறப்போ 18,000 செப்பல் வந்து அதிமுக அரசு வந்து நலத்தொட்டி வழங்குறதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் டிஓரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோன்னா பறக்கும் படை வந்து அதை நிறுத்தி பிடிச்சி சீல் வச்சுருக்காங்க. அனைத்து முறைசாரா தொழிலாளர்களும் விரைவில் தொழிலாளர் நல காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படுவார்கள் என கோயம்புத்தூர் மண்டல இஎஸ்ஐ இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பின்னலாடைத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான அரசாங்க காப்பீட்டுக் கழகம் மூலம் வழங்கப்பட்டு வரும் திட்டங்கள் பற்றிய ஒரு நாள் கருத்தரங்கம் ஸ்ரீபுரம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் கோயம்புத்தூர் மண்டல இஎஸ்ஐ இணை இயக்குநர் கார்த்திகேயன் பங்கேற்று பயிற்சி அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இஎஸ்ஐ 2 திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து துறை மக்களுக்கும் தொழிலாளர் நல காப்பீட்டு திட்டம் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் முறைசாரா தொழிலாளர்களும் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அமைப்பு சாரா தொழிலாளிகளில் வந்து அதிக அளவு இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளிகள், அதுவும் ஆன்சைட் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய வேலை இடங்களில் வேலை செய்யக்கூடிய, அதாவது கட்டிட தொழில் நடக்கக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளை வந்து இஎஸ்ஐ திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வருவதற்கான அனைத்து விதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெறவுள்ள வாக்காளர் விழிப்புணர்வு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்க தஞ்சை மாவட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட தலைவர் சிமியோன் சேவியராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வரும் 19ஆம் தேதி சேலத்தில் நடைபெறவுள்ள வாக்காளர் விழிப்புணர்வு மாநாட்டிற்கு தஞ்சை மாவட்டம் சார்பில் 300 வாகனங்களில் செல்வதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மாநாட்டில் பெண்கள் அதிக அளவு பங்கேற்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் தலைமை நிலைய பேச்சாளர் ஆதி நெடுஞ்செழியன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். தஞ்சை மேற்கு மாவட்ட செயலர் குணசேகரன், மாவட்ட பொருளாளர் வினோபாவா, மாவட்ட மகளிர் அணி தலைவி ஆர் சீதா லட்சுமி, நகர தலைவர் ஜஸ்டின் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றனர். உதகை அருகே சிங்காரா வனப்பகுதியில் காட்டு யானை மிதித்ததில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த முதியவர் ஒருவர் பலியானார். நீலகிரி வடக்கு வன கோட்டத்திற்கு உட்பட்ட மசனகுடி, சிங்காரா உள்ளிட்ட வனப்பகுதிகளில் உறைபனி மற்றும் வெயில் அதிகரித்துள்ளதால் வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் உணவு தேடி வன விலங்குகள் இடம்பெயர்ந்து வருகின்றன. இந்நிலையில் சிங்காரா வனப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மசனகுடியை சேர்ந்த பாப்பண்ணன் புதருக்கு அருகில் காட்டு யானை மறைந்திருப்பது தெரியாமல் அதன் அருகில் சென்றுள்ளார். இதையடுத்து யானை தாக்கியதில் படுகாயமுற்ற அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். சிங்காரா வனப்பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பாப்பண்ணன் என்ற நபரை காட்டு யானையானது கீழே தள்ளி மிதித்துள்ளது. இதில் அவருடைய விலா எலும்புகள் முறிந்து ஆஸ்பத்திரி கொண்டு வரும் வழியில் இறந்துவிட்டார். அரசாணை கிடைத்ததும் 2.25 லட்சம் ரூபாய் அவருடைய உறவினர்களுக்கு வழங்கப்படும். தருமபுரி மாவட்டத்தில் விற்பனைக்கு கொண்டு செல்லும் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் அவற்றை சாலையோரங்களில் கொட்டிவிட்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்ட அள்ளி, திப்பப்பட்டி, கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி பயிரிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அதிக லாபம் ஈட்டிய காரணத்தால் அதிக அளவு தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக 1 கிலோ தக்காளி 25 முதல் 30 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்பொழுது கிலோ ஒன்றுக்கு 1 ரூபாய் முதல் 3 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் டன் கணக்கில் தக்காளி குவிந்த நிலையில் உரிய விலை கொடுத்து வணிகர்கள் வாங்க மறுப்பதால் சாலையோரங்களில் அவற்றை கொட்டி செல்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பல இடங்களில் தக்காளி அறுவடை செய்யப்படாமல் அழுகியதுடன் கால்நடைகளுக்கு உணவாகி வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர்.
ஒரு 50,000 ஏக்கர் தக்காளி பயிர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து 2,000 ரூபா 3 ரூபா போதுங்க. இப்போ வரைக்கிற கூலி கூட இல்லை. வியாபாரிங்க வந்து அவங்களால எவ்வளோ முடியுமோ அதான் வாங்குறாங்க. அதுக்கு மேலே அவங்களால வாங்க முடியறதில்ல. நாங்கள் பண்ணிட்டோம், நீங்கள் கொண்டு போய் என்ன கொட்டுங்க, கொண்டு போய் ஏழு கொட்டுறோம், ஆடு மாட்டுக்கு தீவனத்துக்கு கொடுக்குறோம். வழி வேற என்ன பண்ணுறோம், அழுகுது. அதனால் அரசாங்கம் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி ஜூஸ் ஃபேக்ட்ரி மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்வு நலம் பெறும். ரொம்ப அழிவாக இருக்குது. தக்காளி எல்லாம் டன்னாக எடுத்துகிட்டு போய் ஏரியில் கொட்டுறது, ரோட்டு மேலே கொட்டுறது, விவசாயிங்க போகிற அழிஞ்சு கூலி ஆளுங்களுக்கு கூட காசு கொடுக்க முடியல. வியாபாரிகளும் வாங்கி அவங்களும் சமாளிக்க முடியல. அவங்களும் எவ்வளோ சமாளிப்பாங்க? அவங்களும் ஒரு நாளைக்கு 30 டன் 40 டன் அழிக்கிறாங்க. அளவுக்கு மீறி ஜூஸ்கார எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க, எடுத்து வச்சு ஸ்டாக் வச்சு கீழே கொண்டு போய் ஏரியெல்லாம் கொட்டுறாங்க. தக்காளி விளைச்சல் தக்காளி ரேட் இல்லைங்க, விளைச்சல் இருக்குது, ரேட் இல்லை. நிறையா பேர் நட்டுங்கிறதுனால விளைச்சல் அதிகமாகுது, ரேட்டு வியாபாரிங்க வாங்குறதில்ல சரியா. தக்காளி நிறுத்தி ஒரு மாதம் 2 மாதம் வச்சுருந்துட்டு ஏசியில் வச்சு எடுத்து விற்கிற மாதிரி இருந்தால் கூட அதில் வச்சு கூட விற்கலாம். எங்களுக்கு 2 மாதம் கழிச்சு கூட கொஞ்சம் விலை விற்கும் போது எடுத்து அதை பயன்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்தி கடனை செலுத்தினர். செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள இந்த கோவிலில் மாசி மாத விழாவையொட்டி கடந்த 8ஆம் தேதி மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் அலகு குத்தி கொண்டு ரத ராட்டினத்தில் தொங்கியவாறு பறவை காவடி எடுத்தும் செடல் போட்டும் தீச்சட்டி ஏந்தியும் பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. அந்த ஆலயத்துக்கு வந்து போகிறேன். என்னோட படைகளை தீருது. என்னை சார்ந்தவங்க யார் இருந்தாலும் நான் இங்கே கூப்பிட்டு வரேன். இந்த தீமிதி திருவிழாவில் நான் தொடர்ந்து 6 வருஷமாக கலந்துட்டு இருக்கேன். என்னோட குறையும் தீருது. நான் யாருக்காக வேண்டிட்டு வரணும், அவங்களுடைய குறையும் தீருது. 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதி மக்களின் நிலையோ எப்போதும் போல ஏக்கங்களுடன் தான் இருக்கிறது. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதி. வளமான கொங்கு மண்டலத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் இடம். திரைப்படத் துறையினரை கவர்ந்த வெளிப்புற படப்பிடிப்புகளுக்கு ஏற்ற இடங்கள் அமைந்துள்ள பகுதி. மிகப்பெரிய மாட்டு சந்தை, தமிழகத்தில் அதிக அளவில் தென்னை மரங்கள் உள்ள பகுதி என்ற பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ளதுதான் பொள்ளாச்சி தொகுதி. மாசற்ற சுற்றுச்சூழல் மற்றும் மிதமான தட்பவெப்பநிலையும் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதால் பொள்ளாச்சி தொகுதி சிறப்பான சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இத்தனை சிறப்பு பெற்ற பொள்ளாச்சி தொகுதி பெரும்பாலும் அதிமுக வசத்திலேயே இருந்து வந்திருக்கிறது. இதுவரை இந்த தொகுதியை 8 முறை அதிமுக கைப்பற்றியுள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தலா 3 முறை வென்றுள்ளன. தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருப்பவர் அதிமுகவின் முத்து கருப்பண்ணசாமி. கடந்த தேர்தலில் இவர் 81,446 வாக்குகளும், 2ஆம் இடம் பிடித்த கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தின் கே நித்யானந்தன் 51,138 வாக்குகளும் பெற்றனர். பொள்ளாச்சி தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,11,584. இதில் ஆண்கள் 1,03,875 பேர், பெண்கள் 1,07,703 பேர், 3ஆம் பாலினத்தவர்கள் 6 பேர். தென்னை மரங்கள் அதிகம் உள்ளதால் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களுக்கு இங்கிருந்துதான் இளநீர் காய்கள் செல்கின்றன. மேலும் தென்னை சார்ந்த பெரும்பாலான பொருட்களும் இங்கு தயாராகி செல்கிறது. ஆனால் தென்னை சார்ந்த தொழில்கள் மேம்படுத்தப்படும் என்று அரசியல் தந்து வரும் தேர்தல் கால வாக்குறுதிகள் காற்றிலேயே கலந்துவிட எவ்வித வளர்ச்சியும் இன்றியே தொகுதி இருப்பதாக தென்னை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தென்னை வாரிய அலுவலகம் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ளதால் தங்களுக்கு எவ்வித பயனும் இல்லை என்று கூறும் விவசாயிகள் தமிழகத்தில் தென்னை அதிகமுள்ள பொள்ளாச்சியிலும் தென்னை வாரிய அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்றனர்.
அதிக தென்னை வரக்கூடிய ரீதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே இது வரைக்கும் எந்த விதமான சம்மந்தமான ஒரு ஆஃபீஸும் கூட கிடையாது. கொச்சின் போர்டு ஆஃபீஸ் வந்து நீங்கள் பொள்ளாச்சியில் இருந்துட்டா அதிக விவசாயிகள் பயன்பெறுவாங்க. தென்னையில் இருக்கிற அதிக நோய் இதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்பெறும். பொள்ளாச்சி மக்களின் மற்றொரு நீண்ட நாள் கோரிக்கை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்பது. இதுவும் நிறைவேற்றப்படாததால் வாகன விபத்துக்கள் தொடர்கதையாக உள்ளன. பொள்ளாச்சியில் மேம்பாலங்கள் இல்லாததால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மக்கள் தவிக்கின்றனர். 100 கோடியில் மேம்பாலம் என்ற அறிவிப்பும் காகிதத்திலேயே உள்ளதாக பொள்ளாச்சி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 30 ஆண்டு காலமாக இருவழிச்சாலையாகவே இருக்குது. இதில் ஏகப்பட்ட விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை 4 வழிச்சாலையாக மாற்றணும்னு பொதுமக்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கை. இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கவே இல்லை. மேலும் பொள்ளாச்சி நகரத்தில் 100 கோடி ரூபாயில் மேம்பாலம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த 100 கோடி ரூபாய் மேம்பாலமும் கடைசி வரைக்கும் வெற்று அறிக்கையாகவே போய்விட்டது. தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினரான முத்துக்கருப்பண்ணசாமியை தொகுதிக்குள் பார்ப்பதே அரிதாக உள்ளதாக குற்றம் சாட்டும் மக்கள் தொகுதிக்குள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்கள் பயனளிக்கும் வகையில் இல்லை என்கின்றனர். நீர்ப்பாசன திட்டத்தை செயல்படுத்துவது, தென்னை விவசாய மேம்பாடு, சாலை போக்குவரத்து போன்ற முக்கிய விஷயங்கள் பல ஆண்டுகளாக கவனிக்கப்படாமலேயே உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற விவசாயம் செழிக்கும். அந்த விவசாயம் செழித்தா தான் இந்த ஊர் மக்களுடைய பொருளாதாரம் வளரும். ஆனால் இங்கே என்ன சூழ்நிலைன்னா அந்த நீர்ப்பாசனத்தை பற்றி ஒரு அக்கறை இல்லை. வளமான பொள்ளாச்சி தொகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி மேலும் வளமடைய செய்யும் வகையிலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே தொகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நீண்ட காலமாக கோரிக்கைகளாகவும் வாக்குறுதிகளாகவும் மட்டுமே இருந்து வரும் திட்டங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகாவது நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி உள்ளனர் பொள்ளாச்சி தொகுதி மக்கள். பொள்ளாச்சி தொகுதி என்பது விவசாயம் நிறைந்த பகுதி என்பதால் தென்னை சார்ந்த தொழில்களை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இப்போது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து தி. நந்தகுமார். பிரேசிலில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு, 16 பேர் பலி, மீட்பு பணிகள் முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரேசிலில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 16 பேர் பலியாகினர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரேசிலின் சான் பாலோவில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஏராளமான வீடுகள் மூழ்கின. சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகுகள் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பிரான்சிஸ்கோ மொராடா என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் மண்ணில் புதைந்ததில் 9 பேர் பலியாகினர். மேலும் மைரிபோராவில் 4 பேரும், காரல் ஹவுஸ், சீமார்ஜியர் ஆகிய இடங்களில் தலா ஒருவர் பலியாகினர். இவ்விடங்களில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஈராக்கில் ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்த உள்ளதாக பிரதமர் ஹைதர் அல் அபாடி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஈராக்கில் அரசியல் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என ஓராண்டிற்கு முன்பு பிரதமர் அபாடி உறுதியளித்திருந்தார். இதனை செயல்படுத்த கோரி எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே ஷியா பிரிவு தலைவரான முக்தாதா அல் சதர் கடந்த வாரம் அரசுக்கு எதிரான போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். இந்த போராட்டத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். இந்நிலையில் பிரதமர் அபாதி அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தலைநகர் பாக்தாத்தில் அமைந்துள்ள தாக்ரீர் சதுக்கம் அருகே லட்சக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் நேற்றைய போட்டிகள் 2 மழை காரணமாக கைவிடப்பட்டது. 20 ஓவர் உலகக்கோப்பை தகுதி சுற்றில் நெதர்லாந்து ஓமன் அணிகளுக்கு இடையே தர்மசாலாவில் நடைபெறவிருந்த 7வது லீக் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. நெதர்லாந்து அணிக்கு எதிராக டாஸ் வென்ற ஓமன் அணி பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. ஆட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்னதாக மழை குறுக்கிட்டது. தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. மழை காரணமாக இதே திடலில் நடைபெற்ற 8வது லீக் போட்டியும் பாதியிலேயே கைவிடப்பட்டது. வங்கதேசம் உடனான இந்த போட்டியில் டாஸ் வென்று அயர்லாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. வங்கதேசம் அணி 8 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு 94 ரன்கள் எடுத்திருந்த பொழுது மழை குறுக்கிட்டதால் போட்டி நிறுத்தப்பட்டது. பின்னர் போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டன. ஏற்கனவே முதல் ஆட்டத்தில் தோல்வியடைந்த அயர்லாந்து அணி இந்த போட்டியும் கைவிடப்பட்டதால் சூப்பர் 10 சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத் மாநிலத்தில் அணு உலையில் கசிவு, ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். இந்திய கலாச்சார பாரம்பரியத்தால் பெருமை கொள்ள வேண்டும், தில்லி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சட்டம் இயற்றும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாது, உச்சநீதிமன்றம் கருத்து. இந்திய எல்லையில் ஊடுருவியது சீன ராணுவம், 11 வீரர்கள் வந்ததாக தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.